மகாநதி அப்கமிங்கில் இப்போ காவேரி ஒரு பக்கம் விஜய் நினச்சி விஜய் ஒரு பக்கம் வந்து காவேரி நினச்சி ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து வராரு. ஸோ நிவின் வந்து என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து யமுனா பார்த்துட்ருக்காங்க. காவேரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னோடனே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அப்போவே நான் சொன்னேன் யமுனா கிட்ட எதுவும் சொல்லாது அப்படின்னோடனே என்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. நான் வந்து சொன்னேன் யமுனா கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னேன், ப்ளீஸ் பேசாத, கொஞ்சம் பொறுமையாக இரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவள் தான் அவசரப்பட்டு ஓடி வந்து சொல்லிட்டா, என்னால் தான் இவ்வளோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா, வேண்டாம் இதை பற்றி இப்போ எதுவுமே பேச வேண்டாம், எப்படியோ நடந்துருச்சுல்ல, இப்போ யாரை சொல்லியும் எந்த ஒரு இது பிரோஜனமும் கிடையாது, தயவுசெய்து நீங்கள் இப்போ எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே யமுனா வந்து மனசில் நினைக்கிறாங்க, எனக்காக தான் இங்கே வந்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சா, ஒரு பக்கம் வந்து காவேரியை சமாதானப்படுத்துறதுக்கு தான் இவர் வராரு அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் யமுனா ஒரு பக்கம் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் ஒரு பக்கம் நினச்சி அழுதுட்டுருக்காரு. மாடியிலேருந்து எல்லாமே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதை பார்த்த உடனே கோவப்பட்டு வராரு. கோவப்பட்டு வந்த உடனே காவேரி வெளியில் வா காவேரி அப்படின்னு, இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு குமரன் வந்து கேட்கும்போது, இந்த மாதிரி காவேரியை வந்து எப்படி நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னா, அவள் எங்கள் வீட்டு பொண்ணு, நாங்கள் எங்கே வேணால் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னா, அவள் என் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பக்கம் விஜய். ஸோ விஜய் இப்படி சொன்ன உடனே, பொண்டாட்டியா அதான் ஒரு வருஷத்துக்கு வாழ்ந்துட்டு வேணான்னு தூக்கி போட்டல, பை எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு இன்னும் என்ன பொண்டாட்டியா அது இதுன்னு கதையை கட்டிகிட்டு இருக்கியா விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து மிரட்டிகிட்டு இருக்காரு குமரன். இப்போ இங்கேருந்து வெளியில் போக போறியா இல்லையா அப்படின்னு, இங்கே பாரு, நீங்கள் யார் வேணால் போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போக ஒரு காலமும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே காவேரி வெளியில் வர பார்க்குறாங்க. சாரதா வெளியில் போகக்கூடாது அப்படின்றாங்க. காவேரி உள்ளே நின்று அழுதுகிட்டே நிற்கிறாங்க. காவேரி வெளியில் வா காவேரி, நீ யாருன்னு எனக்கு சொல்லு காவேரி, சொல்லு, நான் யார் உனக்கு அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னா, சாரதாமா ஒரு பக்கம் வந்து அவள் வாழ்க்கையை கெடுத்ததெல்லாம் பத்தாதா, ஒரு வருஷம் வரைக்கும் கெடுத்தது பத்தாது, இனிமையாவது அவள் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீடை வந்து பார்த்துட்ருக்கோம், வீடெல்லாம் காலி பண்ண போகிறோம், நீ வந்து இன்னும் வந்து தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் விஜய் வந்து முடியாது, நான் இங்கேருந்து போக முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்ல, தயவுசெய்து போ அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிடிச்சி விஜயத்தை வந்து தள்ளி விடுறாங்க. சட்டையை பிடிச்சி 2 பேருக்குள்ளே பயங்கர சண்டை வருது. யாருக்குன்னா விஜய்க்கும் குமரனுக்கும் வருது. இது நடுவில் நிவின் வந்து விலக்கி விட்றாரு. விஜய் தயவுசெய்து போங்க விஜய், கொஞ்சம் நேரம் நீங்கள் தயவுசெய்து பொறுமையாக இருங்க அப்படின்னு. எப்படி பொறுமையாக இருக்க முடியும், கூட்டிகிட்டு போகிறது என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க, எப்படி அவள் இல்லாமல் வாழவே என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல குமரன் வந்து திட்டிகிட்டே இருக்காரு. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.